அவள்கிட்ட ஒன்று ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வந்தா மதியா இருந்து. உங்க மோள்கிட்ட தானே ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாலே கதை போட்டு எங்கே ஒளிச்சோடி போயிருப்பா. வந்து திரும்ப போட்டி வந்திருக்கேன் சோயம்பு புள்ளி. நீ சும்மா இல்லை, எப்போ அவளை குற்றம் சொல்லி ஏதாவது கேட்டா என்ன நினைப்பா? நான் என்ன பொய்யா சொல்லி உள்ள போறேன்னு பார்த்துருங்க. சாப்பாட்டு வழி இல்லைன்னு சொல்லிட்டா பஞ்சப்பாட்டு பாட இல்லைன்னு என்ன பேரை மாற்றி விழிச்சிடுங்க. ஓ, இந்த பிச்சைக்காரல தொந்தர தாங்க முடியல. இல்ல இல்ல ஒன்னா இல்ல இன்னைனா இனி சோறு வச்சேல, கடந்த சோற பட்டி வச்சாச்சு. இன்னை பேத்தி இன்னொரு வா. என்ன கேட்டதை வச்சில்லையது இப்படி ஒரு பீல அறிவுரைக்க நான் இதுவரை பார்த்துட்டு இல்லை. தின்னுட்டு எப்படிதான் கக்கூசு எல்லாம் போறாளோ. நம்ம யாருன்னு தெரியாத செல்லியதுமானு தெரிஞ்ச அவ இப்படி செல்லுவாளா? நம்ம யாருன்னு தெரிஞ்சாலே பரமோடி கதை திறந்து காமனோட தேடி ஓடி இருப்பா. இவனு சென்னது காது கேட்க இல்லையா? Oh my god. இவரண்டா எதுக்கு வந்துருக்குங்க? பணம் என்னதங்களும் கேட்க வந்திருக்குங்க. நீங்களா ஏம்பில உன்னை வரம்போ ஒரு போன் பண்ண தெரியாத வாரம் சொல்லி இந்த வண்டி என்னதாங்கள வர சொல்லி இருப்பேனா? அதான் அது காலத்துல அங்கே வரணும் முடிவு பண்ண. அதான் சொல்லல. வெயிலிய நடந்து வந்தியா? உங்களை செல்லணும் எப்படி அங்க நடந்தியா? இதெல்லாம் ஒரு வெயில மூல 1/2 கிலோமீட்டர் தானே. நாங்க ஒரு தலையில துணியும் போட்டு நடந்து வந்தோம். சரி வாருங்க உள்ள. ஆமாண்ணே உள்ள போ. என்ன இருந்தாலும் வார காரியம் ஒரு வார்த்தை சொல்லிட்டு சென்னை இடங்களை ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. வரணும்னு நினைச்சேன் நம்மள. நீ அந்த பக்கம் வரையில எங்களுக்கு அப்படி இருக்க முடியாதுல்ல. இங்க பயங்கர பிஸி. அம்மா பிள்ளைய பள்ளி போகணும். சனி நேரம் மட்டும்தான் லீவு. அவியலும் வேலையை போகணும். அவியலுக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் லீவு. இன்னும் பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கணும். அதான் இதை மாட்டோம். ஒண்ணுக்கு நேரம் ஒன்றும் கிடைச்சாதம்மா. அது மட்டும் இல்லை, பிள்ளைகள் எவ்வளோ படிச்ச வர நான் தான் படிச்சு கொடுக்கணும். டியூசனு விடலான்னு பார்த்தா கையில 10 பைசா இல்லை. அதனாலதான் நான் வரையில. இல்லை நான் வராத இருப்பேன். எனக்கு வரணும்னு ஆசைதாம்மா. இப்படி எல்லாம் இருக்கிறதுனாலதான் வர முடியல. ஐயா அம்மா நான் குடிச்ச ஒன்றும் எடுக்கல. நான் போய் எடுத்துட்டு வர்றேன். என்ன அவர் ரொம்ப மாறிட்டா பத்தியால. நம்ம வந்து அவ்வளவு பிடிச்சலன்னு தோணுது. அவ்வளவு புரளத்தை பத்தியால. அது உனக்கு தோணியது மன அப்படி ஒன்றும் இல்லை. நீ தேவையில்லாததோட சொல்லாத. நான் சொல்லி நீங்க கேட்பீங்களா? இப்ப பாத்துருங்க ஒன்னா இல்ல பச்சை தண்ணி தான் சொல்லிட்டு பச்சை தண்ணி தான் எடுத்துட்டு வா. பாத்துருங்க ஜூஸ் கலக்கணுமா? அதுக்குள்ள தேவை உண்டா? இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம். அம்மே அண்ணன் இருந்தாலே பணம் என்னன்னு கேட்கல் வந்ததா இருக்கும். ஜூஸ் வேண்டாம். அம்மா ஜூஸ் கூட தீர்ந்து போச்சு. தண்ணி போதுமா? அது போதுமால. நான் சொன்னேன் இல்ல. சரி அம்மா. ஜூஸ் படி தீர்ந்து போச்சு கேட்டியா? சரி சரி இது போதும். அம்மா வந்து நிக்குதியா? ஹீரோயில துணி ஒன்றும் இல்லை பத்தியலா. அதனால எவ்வளவு துணி இருந்து பத்தியலா. இப்போ ஒரு துணி இல்லை. எல்லாம் வாட்டையும் கீர்னதை எல்லாம் தூர போடான்னு ஹீரோயில எடுத்து வச்சிருக்கீங்க. கையில் வேலையும் இல்லாம ஒரு சாதனம் வாங்கியதில்லை. வீட்டுக்கே கஷ்டப்பட்டு தான் செலவு போகுது. அதுக்கெல்லாம் துணி எப்படி வாங்கி ஆக்கியது, நகை வாங்கி ஆக்கியதில்லை. எனக்கு நிலைமையை பார்த்தீங்களா? ஒரு புதிய துணி எடுத்து எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? போட நல்ல துணி இல்லாதவனால ஒரு இடம் போடுறதில்லை தெரியுமா? இவ்வளோ துணி இருந்த அப்புறம் உன்னை வெளியில் இட்டுட்டு போக துணி இல்லை. இல்லைப்பா வந்தேன்.
வெளியில் பாக்கியாளு அப்படி தான் தெரியாமல் எல்லாம் கிழிஞ்ச துணியை இப்போ பாக்கியவே என்ன செல்லும் நாங்கள் வீடு இருக்குது அது இருக்குது இது இருக்குன்னு நாங்கள் சாப்பாடு கூட வழி இல்லாமலாக இருக்கேன் என்ன செய்யது எங்கள் கஷ்டம் எங்களோட Oh my சரி god. சரி எனக்கு புரிஞ்சுது சரி அதை பூட்டிட்டு வாருங்க நம்ம வெளியில் இருப்போம் எனக்கு ஒன்று மட்டும் தான் பொறுக்க முடியலாம நீங்கள் முதல்ல ஃபோன் பண்ணி நான் வாரேன்னு சொல்லியிருந்தேன் நான் யார்கிட்டங்களும் கடை வாங்கி எங்களுக்கு இறைச்சி மீன் வாங்கி வச்சுருப்பேனா உங்களுக்கு சாப்பிட எதங்களும் தள்ள நினைச்ச கறி ஒன்றும் இல்லாமல் நானே எள்ளு போல பழஞ்சியும் தயிரம் கிடந்து அதான் கிளைக்க நான் குடித்தேன் இல்லை இல்லை நாங்கள் சாப்பிடணும்னு இருக்க மாட்டோம் இப்போ கிளம்பிடுவோம் இல்லைம்மா சரி அப்போ இப்போ கிளம்பிடுவீங்களா பெரிய பத்திராஸ் எல்லாம் உண்டுன்னு தான் உண்டு பழையது போல ஒன்றும் இல்லை பார்த்துக்கிட்டங்க 7 வேலை ஒன்றும் இல்லை அம்மா போன மாசத்துல 2 நாள் தான் வேலையை போச்சுங்க இன்னும் என்ன அம்மா உள்ளதை வச்சு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன் முன்னாடி எவ்வளோ உருப்படி இப்போ ஒன்றும் இல்லாமல் எல்லாம் தின்னாச்சு என்ன செய்யுது எனக்கு நிலைமையை பார்த்தீங்களா ஜோமாலே போட்டு நடக்க உள்ள நிலைமை ஆச்சு சாப்பாடுக்கு வழி இல்லாம நாங்க படிய பாடி எங்களுக்கு தான் தெரியும் என்ன செய்யுது எல்லாம் தெரியும் சரி நிறுத்து ஓவரா பஞ்சப்பாட்டு போடாத நாங்கள் உன்ட்ட பணம் ஒன்றும் கேட்டு வரையாது ஒன்று பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன் நீ தான் அங்கே வரது ஒன்றும் இல்லையே உனக்கு ஒப்புறாலத்தையும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு சில்லியதையும் பார்க்கம்ப நாங்கள் ஏதோ கடன் கேட்டு வந்தது போல நீ ஒன்றும் இல்லாத கஷ்டப்பட்டு இருக்க போல நாங்கள் அதுக்கு ஒன்றும் வரையலை நாங்கள் ஒன்றை பார்க்கக்குள்ள ஆசை கொண்டு மட்டும்தான் வந்தோம் வேற ஒன்றும் வரையலை ஐயா அம்மா இவன் என்னத்த சொல்லிய நீங்க பணம் கேட்க வந்து என்னன்னு சொல்றேன்னா நான் இங்க அவ்வளவு கஷ்டத்தோட உங்கள்கிட்ட சொன்னேன் உங்கள்கிட்ட சொல்லாம வேற யார்ட்டையும் சொல்ல முடியுமா அவன் சின்னதுல என்ன மூல தப்பு நீ இவ்வளவு நேரம் சின்னதை கேட்டா வேற என்ன நினைச்சனா நீ நாங்க உன்னிட்ட கடன் வாங்க வந்தோம் நினைச்சுதானே சாப்பாடுக்கே வழி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிய எங்களுக்கு இங்க வரையங்கள முடிஞ்ச அப்பான்னு ஒரு ஆள் வீட்டுல உண்டு ஞாபகம் உண்டா படுத்த படுக்கையா கிடைக்காரு உன்னை பார்க்கணும் உன்னை பிள்ளைகளை பார்க்கணும்னு ஆசைப்படியாரு ஒருக்காங்கவ எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்தினாரு உனக்கு அங்கே உள்ள நிலைமை தெரியல உனக்கு கல்யாணத்துக்கு அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு ஒரு நாள் ஒரு தடவை நீயும் பிள்ளைகளை மாட்டு வராட்டாலே ஒன்றும் நீ மட்டும் அது காலையில் வந்துட்டு சாயங்காலம் நின்றுட்டு போ தூரம் ஒன்றும் இல்லை கிட்ட தானே பணமும் வசதியும் வாரதுரு எல்லாரும் வேணும் பணமும் வசதியும் வந்த ஒரு தலைக்கணமும் கூட வரீங்களா பணம் வரம்பளை ஆளோளே மாறி அது மக்களானாலும் மருமக்கானாலும் சொந்தக்காரலானாலும் பணத்துக்கு மேலே ஒன்றும் இல்லை அம்மா அதை என்ன சொல்லி அவ்வளோ சந்தோஷம் இல்லாதாக்காதுங்க பாருங்க போ நான் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டாமா உங்களுக்கு போக்கு வேண்டாம் மோளை வரக்கு வழி தெரிஞ்சு எங்களுக்கு போக்கும் வழி தெரியும் இவ்வளோ வெயிலும் தானே அது எங்களை ஒன்றும் செய்யாது போமா மோனே மருமோன்றையும் பிள்ளைகிட்ட நாங்கள் வந்துட்டு போனோம்னு சொல்லண்ணா சரி நாங்கள் போயிட்டு வரோம் என்ன சரி போயிட்டு வரேன் நம்மளை எப்படா எப்படியும் பேட்டணும் ரூம்குள்ள போகவும் செய்யுதுண்ணா இதெல்லாம் எடுத்துருப்பணுமோ சரிட்டுமே என்ன களவான்ட்டு இருப்பணுமோ எதுக்கு நம்ம போய் பார்ப்போம்